இவன் நல்ல உருப்படி ஆக மாட்டான். இன்னும் நல்லா தண்ணி விற்றுனாலும் உருப்படி ஆகலாம். பந்தங்கிட்ட வந்து அந்நாடு எல்லாம் பசுவை தேடி தழுவு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் மக்கள் அதுக்குன்னு ஆவந்தடை என்னென்ன சாமி விட்டு கொண்டு போய் அந்த ஆள் கொடுக்குறாரு. அது நினைக்கிறது கிடையாது, இவருக்கு கொடுத்த வரத்தை அழிக்கிறாரு. அதாவது நம்ம வேலைக்கு வந்தால், நம்ம வேலையை விட்டு போட்டு வேறு வேலைக்கு வந்தால் அது எப்படி பண்ணானுங்கிறது இந்த ஆளே. சரி, நான் போய் முதல் மோட்டார் போட்டு விட்றேனுங்க. கட்டை தானே ஓட்டுக்குதுங்க. கட்டை போய் பார்த்துட்டு போயிடு. நான் நேற்று நைட்டு கட்டை ஓட்டு அந்த பக்கம் திருப்பி வச்சேன். சரி, அப்படியே பைப் வச்சு விட்டுட்டேன் நான். அது சரி, அவங்க கேட்ட காத்தாலைக்கு கூட திருப்பி இல்லை, ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தால் கொடு. நான் சொல்லிட்டேன், கிருஷ்ணா நகரில் போஸ்ட்மேன் மேலே விழுந்து எல்லாம் ரெடி பண்ணாதான் ஓடிவிட்டேன். இவங்ககிட்ட அவங்ககிட்ட இன்றைக்கி மோட்டரே சும்மா கிடந்துச்சாது. பொழுதுனிக்கு ஆஃப் பண்ணுவாங்க, பிடிப்பாங்க. ஆமாம், நீ போய் அங்கே போய் பெட்ரோல் செலவு பண்ணிட்டு உனக்கு வேஸ்ட் ஆகக்கூடாது. நாளைக்கு பையனும் பிள்ளையும் இருக்குது. சும்மா நீ போட்டு தூங்கிட்டே பண்ணி நீ உங்களோட வாழ்க்கையே சரிதானுங்க. என்ன பண்ணுறது அப்புறம் கேட்குறாங்க. நீ ஆஃபீஸே போகிறது இருந்தாலுமே பஞ்சாயி போச்சுங்க முக்கியமாக போனேன். அப்புறம் மாதிரி ஏதோ போய் என்ன விவரம்னா அல்ல போனதுக்கு பிற்பாடு போகக்கூடாது. அதுக்கு முன்னால் போனால் தான் எல்லாம் பேசுகிறதா தெரியும். நீ எல்லாம் போனதுக்கு பிற்பாடு போய் பேசுனேன்னு தெரியாது. இப்போது ஒரு தனியோட தெரிவிக்கிறான், எல்லாம் ஆளுகள் மாற்றுறது என்னன்னு. என்ன நடந்ததுன்னா, எல்லாம் கல்யாணத்தோட்டுக்கெல்லாம் வாங்குவோம், வீட்டுக்கு வாங்குவோம், இப்படி மாற்றினா சம்பளம் கட்டுப்படி ஆகுமா அப்படின்னு என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க. தீரகால வந்து உனக்கு நான் தலைவரா இல்லையா? தலைவர் நீ, உனக்கு ஒன்று அது தெரியாம நீ ஏறமோத. நீ ஒரு ஆடு ஓட்டி திரும்பியாம்பலத்தில் ஆடு போட்டு தலைவரெல்லாம் கூப்பிட்டு தொண்டரெல்லாம் கூப்பிட்டு சமையல் பண்ணி போட்டிருக்கிறோம். எங்கள் காசை செலவு பண்ணி கொடுங்க. பண்ணி போடல, சாப்பிடலாம். பண்ணி போடல. நீ ஒன்று அந்த ரேங்க் வர மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும். அந்த அவங்களுக்குள்ளே வர்ற பழைய காலத்தில் போன்ஸ் வாங்கின மாதிரியோ அது கிருஷ்ணன் உள்ளே போட்டு சராசு காப்பி எடுக்கணும். நீ இப்படி விட்டீங்கன்னா உன்றது கடைசியில் மாநகராட்சியில் எடுக்கும்போது என்ன ஆகும் தெரியுமா? கணக்கே வராது. நீ யூடிபி சேனலுக்கு பேசினா தான் யூடிபி சேனலில் கணக்கு வரும். இப்போ எத்தனை பேர் பேசினாங்க அவங்களுக்கு தான் அந்த அமௌண்ட்டு போகுது. சும்மா யூடிபி சேனலில் பேசுறதுமே அவனை போலீஸும் கைது விட முடியாது. போலீஸுக்கே யூடிபிக்காரன் பேசுகிறவங்க எகத்தர்றான். அதனால் அவனை போலீஸும் அவனுக்கு கிட்ட போக மாட்டான். அவங்ககிட்ட அவ்வளோ கரண்ட்டு மாதிரி வச்சுக்கிறான். 440 வோல்டேஜ் ஆட்டான். அதனால் எவன் வேணால் எதை வேணால் பேசலாம், வைத்தியராட்டா பேசலாம். அதில் நல்லது இருந்தால் எடுத்துக்க வேண்டியது, கெட்டது போயிருந்தது. போன வாரம் நான் போயிருந்தேன் இல்லைங்க, அங்கே ஒருத்தர் சொன்னார், சிவசாமி ஐயா கார்பரேஷன் ஆஃபீஸ் போயிருக்கிறாராமா, ஆஃபீஸ் போயிருக்கிறாராமா அப்படின்னாங்க. என்னடா சிவசாமி ஐயா அப்படிங்கிறீங்க? ஓ யாருன்னா அது அப்படின்னு கேட்டேன். கோல்டுவின்ஸில் ஒருத்தர் இருக்கிறாருங்க அப்படின்னாரு. கோல்டுவின்ஸில் ஒருத்தர் இருக்கிறாருங்களா அப்படின்னு. இல்லை நாராஜனா பக்கத்தில் நிற்கிறாரு. அப்புறம் யாருக்கு? நம்ம ஐயா. ஆமாங்க, நம்ம ஐயாயிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு. என்னாச்சுங்க? என்ன எல்லாம் அப்படி போயிருக்கிறாங்க அப்படி இப்படின்னு ஒரு சொன்னார். போயிருந்தீங்களா போன வாரம் இங்கே ஹெட் ஆஃபீஸ்க்கு? எல்லா பக்கம் போயிட்டு அதுக்காக வந்து உட்காந்துக்குவேன். அதான் சொன்னார். அப்புறம் ரெண்டாவது போயிட்டுறாரு. இப்போ நான் போட்டு வணக்கு இப்போ பெரிய மந்திரிவே இப்போ நம்பர் விட்டுட்டேன். ரெண்டாவது கொடுக்கல. ஒரு நம்பருக்கு ஆப்பு வைப்பேன். மந்திரிவே ஆப்பு வச்சு அவர் இப்போ விஜய் கூட போயிட்டான். ஓஎம்எஸ் பைப்பு கான்ட்ராக்ட் எடுத்தவ கம்பெனிக்காரனா, அதில் வந்து கம்பெனியா இல்லை இது நாடா அப்படின்னு நான் மாநகராட்சிக்காரர் மேயரையே கேட்குறேன். ஓஎம்எஸ் இந்த வாட்ஸ்அப் வச்சுக்கிறதுல எல்லாத்துக்குமே எங்களை அடக்க முடியாது. நியாயத்தை கேட்குறதையோ பொது சேனல்களுக்கு போடுறதையோ நீ பார்த்துட்டு மார்க் போடுறதையோ இதெல்லாம் விளையாட்டுத்தனம் இல்லை. இதுக்கு முன்னால் வந்து சன் டிவியே எல்லா டிவியும் இருந்தது. போலீஸாக நம்ம சன் டிவிக்கார கலாநிதி மாதிரி இவங்களும் பணக்காரராக ஒரே டிவியில் போட்டு எத்தனை விலையாச்சு. ஜெயலலிதா வந்து 300 ரூபா வாங்குறது 150 ரூபா வாங்கினான். அவங்களுக்கு 150 ரூபா மாதமான மிச்சம் அப்படின்னு ஒரு தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்குறான். அது என் பின்னால் இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். நான்
கிட்டத்தட்ட எத்தனை டிவி இருக்குதுன்னு பாரு. 2 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிற டிவி இருக்குது. இதுக்கு முன்னால் 2 டிவியை பண்ணிட்டு போயிடுது. ஒளிபரப்பு வந்து உள்ளே பேக்க வச்சுக்கிறேன். இவங்க இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஆதாரம், அதாவது செந்தில் பாலாஜியை கரூரில் போய் மு.க. ஸ்டாலின் விமர்சிக்கிறான். இங்கே இருக்கிற ஆள் இவன் ஓட்டு வாங்க வேண்டி அப்போ போய்க்கிறான். செந்தில் பாலாஜி மோசமான ஆளுன்னு பேசிக்கிறான். ஆமாம், மு.க. ஸ்டாலின் அது ரெக்கார்டு உள்ளே வச்சுக்கிறேன். இதுவே ஒன்று ரெனியல் பண்ணி நான் ஒன்றரை இதில் போடுவேன். போடும்போது பார்த்துட்டு இவரே விசைக்கிறாச்சு. செந்தில் பாலாஜி கூப்பிட்டு விஜய்க்கு 141 பணத்தை எப்படி ஒரே நைட்டில் எரிச்சாங்க, எந்த அடுப்பில் போட்டு எரிச்சாங்க, இதெல்லாம் மக்கள் பேசிக்கிறது உள்ளே வருது. நீ ஒன்றை காட்டுறேன் பாரு, நீ பேசுகிற